இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜெர்மன் மூவி. ஒரு கட்டத்தில் கணவரோட உடலுறவு வாழ்க்கை மனைவிக்கு போர் அடிச்சு போக எப்போ பார்த்தாலும் ஒரே உடம்பை பார்த்துட்டு அதனால் ஒரு விபரீத முடிவெடுக்கிறா. பார்ட்னர் ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க மைண்டு கூட ஒத்து போகக்கூடிய வேற பார்ட்னர்ஸ் கூட மனைவிகளை மாற்றிக்கிறது. இந்த கன்றாவியெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை. ஆனால் மேலை நாடுகளில் இது ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. லைஃப்பில் ஒரு ஸ்பார்க் வேணுங்கிறதுக்காக மனைவியோட இந்த அதிரடி முடிவால் அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு தடம் புரண்டு போக போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த படத்தை முழுசாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் அண்ட் மார்க் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் கூட. ரெண்டு பேரும் நிறைய மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. பவுல் தான் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பாராட்டு விழா முடிஞ்சோன்னா ரெண்டு ஃபேமிலியும் நைட்டு டின்னருக்கு போகிறாங்க. மார்க்கோட மனைவி பேர் வேனசா, பாலோட ஒய்ஃப் பேர் ஜூலியா. மார்க்குக்கும் வேனிசாவுக்கும் கல்யாணமாகி 10 வருஷம் நிறைவு பெற்றதால அதை கொண்டாடுற விதமா அடுத்த வாரத்தில் ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா மார்க் சொல்றாரு. பாலோட ஒய்ஃபான ஜூலியா மார்க் வேனிசா ரெண்டு பேர்த்தையும் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. கல்யாணமாகி 10 வருஷம் கடந்தும் எப்படி இவங்களால இப்படி இன்டிமேட்டா இருக்க முடியுது அப்படிங்கிற ஆச்சரியம் ஜூலியாவுக்கு. ஜூலியாவுக்கும் பாலுக்கும் கல்யாணமாகி 16 வருஷம் ஆகுது. 10 வயசுல அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா ஜூலியாவுக்கு என்னவோ பவுல் கூட வாழ்ற அந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கிறதா ஃபீல் பண்றா. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்காக வேனிசாவும் ஜூலியாவும் பாத்ரூம்குள்ள போறாங்க. இங்க டேபிள்ல மார்க் ரொம்ப மூட் அவுட்டா உட்கார்ந்துருக்க. என்ன காரணம் அப்படின்னு பால் விசாரிக்கிறாரு. என் மனசுல இருக்கிறத சொல்றேன் பவுல், தப்பா எடுத்துக்காத. நானும் பல வருஷமா உனக்கு ஈக்குவலா தான் ஒர்க் பண்றேன். ஆனா எந்த பாராட்டு விழாவாகட்டும் எல்லா கிரெடிட்டும் நீ தான் எடுத்துக்கிற. எனக்கு உண்டான கிரெடிட்டை நீ தரதில்லை அப்படின்னு மார்க் ரொம்ப வருத்தப்பட இதை கேட்டோன்னே பாலுக்கு சங்கடமாகுது. தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான மார்க்கு கிட்ட பால், இந்த உலகத்திலேயே நான் நம்பக்கூடிய ஒரே ஃப்ரெண்டு நீ தான். நீ இல்லைன்னா இந்த அவார்டெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இனி இந்த தவறு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மார்க்கு கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. அதே சமயம் இங்க பாத்ரூம்ல ஜூலியா வேனசா கிட்ட கேட்கறா, எப்படி உங்களால இன்னும் புதுசா கல்யாணமான மாதிரி இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்க முடியுது அப்படின்னு கேட்க, அது ரொம்ப சிம்பிள், நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன், இதை யார்கிட்ட ஷேர் பண்ணாத அப்படின்னு சொன்ன வேனிசா அந்த சீக்ரெட்டை சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டாலோ அல்லது செக்ஸ்ல போர் அடிக்க ஆரம்பிச்சாலோ நாங்க உடனடியா எங்களை மாதிரி லைக் மைண்டடா இருக்கிற கப்பிள்ஸ் கூட பார்ட்னரை ஸ்வாப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்ல ஜூலியாக்கு அது புரியல. ஸ்வாப்னா என்ன அப்படின்னு கேட்க, அதுதான் பொண்டாட்டிகளை மாத்திக்கிறது அப்படின்னு சிம்பிளா வேனிசா சொல்ல ஜூலியா ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிடுறா. உன்னோட ஹஸ்பண்ட் இதுக்கு சம்மதிக்கிறாரா அப்படின்னு கேட்க, அவர் தான் இந்த ஏற்பாட்டையே பண்றது அப்படின்னு சொல்லி வேனிசா சிரிக்கிறா. ஒரே உடம்ப எத்தனை நாளைக்கு நானும் பார்ப்பேன் அவரும் பார்ப்பாரு. லைஃப்ல நம்மளுக்கு ஒரு ஸ்பைஸ் வேணும் இல்லையா, ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா, அதனால தான் நாங்கள் இந்த முடிவெடுத்தோம். சில வருஷமாவே நாங்கள் இந்த பார்ட்னர் ஸ்வாப்ல ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல டின்னர்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. ஆனா ஜூலியாக்கு வேனிசா சொன்னதே மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் வேனிசா சொன்னதை பத்தியே ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் மார்க் வீட்டுல, என்ன எல்லாத்தையும் வேனிசா கிட்ட போட்டு உடைச்சிட்டியா அப்படின்னு மார்க்கு கேட்டு சிரிக்கிறான். எஸ், அவன் மனசுல பதிகிற அளவுக்கு நான் பேசியிருக்கேன். கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு புது பார்ட்னர் கிடைக்க போறாங்க அப்படின்னு வேனிசா சிரிக்க, உன்னை ட்ரெஸ் இல்லாம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வா அப்படின்னு சொல்லி மார்க்கும் வேனிசாவும் அவங்க சித்து விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜூலியானால இந்த சீக்கிரட்டை மனசுக்குள்ள வச்சுக்கவே முடியல. நடுராத்திரியில தூங்கிட்டு இருக்கிற பாலை எழுப்புறா. வேனிசா கூட நடந்த அந்த கான்வர்சேஷனை பத்தி சொல்ல, நான்சென்ஸ், தண்ணியை போட்டுட்டு கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்காத, பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு பவுல் ஜூலியாவை கடிச்சு விட்டுறான். காலையில டின்னர் டேபிள்லையும் ஜூலியா நேத்து நடந்த அந்த டிஸ்கஷனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறா. பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த டிஸ்கஷனை ஆரம்பிக்கிறா. பாலுக்கு செம கடுப்பாகுது. இதோ பாரு, அவங்க ரெண்டு பேர்த்து மேல உனக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு போல இருக்கு, அதனால அவங்க வழியிலேயே நம்மளும் போகணும் அப்படின்னு எந்த அவசியம் கிடையாது. பார்ட்னர் ஸ்வாப்பிங் எல்லாம் முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி, அது ரொம்ப ஆபத்தானது, நமக்கு அது செட் ஆகாது, எஸ்பெஷலி எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு பவுல் சொல்ல ஜூலியாக்கு பயங்கர கடுப்பாகுது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம ரெண்டு பேருமே நம்ம உடம்பவே பார்த்துட்டு இருக்கிறது, புதுசா ஒரு கிக்கு நம்மளுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த கிக்கும் வேண்டாம், நீ போதும் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு பால் அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஜூலியாவும் ஒரு நியூஸ் சேனல்ல நியூஸ் ஆங்கரா வேலை பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அவங்க வேலையில அன்னைக்கு முழுகிடுறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்ல பவுல் ரொம்ப தடுமாற ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அந்த டாபிக்கை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும் எது நம்ம நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை பத்தியே தான் நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்டு ஃபுல்லா அந்த திங்கிங்கே ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு ஈவினிங் ஜிம்மில் இந்த விஷயத்தை பற்றி பவுல் மார்க்கு கிட்ட கேட்குறான். எங்களுக்கும் ஒரு காலத்தில் செக்ஸ் லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சது. ஒரே உடம்ப எத்தனை நாளைக்கு நானும் பார்ப்பேன் அவளும் பார்ப்பா, நீயே சொல்லு, போர் அடிக்க தானே செய்யும். அப்போ தான் டேனியல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இந்த பார்ட்னர் ஸ்டாப்பிங் பற்றி கேள்விப்பட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும்
உட்காந்து பேசி எங்களை நாங்களே தயார் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரே ரூம்ல என்னோட ஒய்ஃபை வேற ஒரு பார்ட்னர் என் கண்ணு முன்னாடியே ஓட்டுவான், அவனோட ஒய்ஃபை அவன் கண்ணு முன்னாடியே நான் ஓட்டுவேன். உண்மையை சொல்ல போனா இப்போ எங்க செக்ஸ் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா, உனக்கும் கல்யாணமாய் 15 வருஷம் ஆச்சு, எப்படி பவுல் நீயும் உன்னோட ஒய்ஃபும் செக்ஸ் லைஃபை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு மார்க் கேட்க, பவுலுக்கு இந்த டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால அவாய்ட் பண்ணிடுறான். பவுல் தன்னோட பொண்ணை ஃப்ரெண்டு வீட்டுக்கு டிராப் பண்ற போற சமயத்துல அவன் பொண்ணுக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்கிறதா ஜூலியா பவுல் கிட்ட சொல்லியிருக்க, பவுலும் மகளுக்கு அறிவுரை சொல்றான். பொண்ணுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா, ப்ளீஸ்பா இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு அந்த சப்ஜெக்ட் அவாய்ட் பண்ணிடுறா. ஜூலியாவும் வேனிசாவும் ஷாப்பிங் வந்திருக்காங்க. பவுல் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசினையா, நீங்களும் எங்களை மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி மனைவிகளை மாத்திக்கிறதால உங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற லவ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு வேனிசா தொடர்ச்சியா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதாலையும், பால் கூட செக்ஸ் லைஃப் போர் அடிக்கிறதாலையும் ஜூலியாக்கு நம்மளும் இதை பண்ணுனா என்ன அப்படின்னு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா தோண ஆரம்பிக்குது. நைட்டு பவுல் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வர, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு பவுல் அந்த டிஸ்கஷன்ல கலந்துக்க மறுக்கிறாரு. ஆனாலும் ஜூலியா விடாம புருஷனை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறா. காலங்காத்தால குளிச்சுட்டு இருக்கும் போதும் கூட பவுலை ஃப்ரீயா விடாம இதை பத்தியே துரத்தி ஜூலியா பேச ஆரம்பிக்கிறா. இன்னும் கற்பு கழுதேன்னு சொல்லி நம்ம அந்த பழைய வாழ்க்கையை ஏன் வாழணும், நம்ம லைஃப்லயும் ஒரு ஸ்பைஸ் வேண்டாமா, நம்ம ஏன் இந்த பார்ட்னர் ஸ்வாப்பை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜூலியா பவுலை நச்சரிக்க, திரும்பவும் சொல்றேன் நம்ம ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்ல, இப்ப ஜூலியாக்கு வரும் பாருங்க கோபம். அவ மனசுல இருக்கிற அதிருப்தி அத்தனையுமே அவர்கிட்ட கொட்டுறா. நம்ம செக்ஸ் லைஃப்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் போய் ரொம்ப வருஷம் ஆகுது, நான் எதிர்பார்க்கிற அந்த ஸ்பார்க் உங்ககிட்ட இருந்து கிடைக்க மாட்டேங்குது, அதனால மார்க்கு கிட்ட இதை பத்தி முதல்ல பேசுறீங்க அப்படின்னு கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. பவுலுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மனைவிக்கு தன் மேல செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இதுல விருப்பமே இல்லாம பவுல் மார்க்கு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கறான். சுத்தி வளைக்காம எனக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லிடு, இந்த பார்ட்னர் ஸ்வாப்ங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்க, இதோ பார் பவுல், உன் கேரக்டருக்கு இது கண்டிப்பா செட் ஆகாது, அதனால நல்லா யோசிச்சுக்க. முதல்ல யார் கூட நம்ம மனைவிகளை ஸ்வாப் பண்றோமோ அவங்க கூட ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி எடுத்துக்குவோம். அதாவது ஒரே ரூம்ல என் முன்னாடியே என்னோட மனைவியை என் ஃப்ரெண்டு ரொம்ப நெருக்கமா இன்டிமேட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான், நானும் அவனோட மனைவி கூட ரொம்ப நெருக்கமா இருப்பேன். இந்த ரிஹர்சல் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது ஒரு ரியல் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ரூம்ல நாங்க 4 பேரும் துணி இல்லாம அடுத்த ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். உனக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பவுலுக்கு பயங்கர கோபம் வருது. இந்த சனியை முடிச்சவளுக்கு இப்படி ஒரு ஆசை பேய் மாதிரி வந்து ஆட்டுதே அப்படின்னு கோவப்படுறான். உனக்கு என்னோட பொண்டாட்டியான வேனிசாவை பிடிக்குமா அப்படின்னு பவுலை பார்த்து மார்க் கேட்க, பிடிக்காது, உன்னோட ஒய்ஃப் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்படின்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பவுல்? எனக்கு என்னவோ இந்த பார்ட்னர் ஸ்வாப்பிங் நம்மளுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுன்னு தோணல. பவுலால இதை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியாது. ஏன்னா வீட்டுக்கு போனா ஜூலியா கேட்குற முதல் கேள்வி மார்க்கு கிட்ட பேசி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு தான். இதோ பாரு பவுல், வர்ற வாரத்தில் டேனியல் வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ வா. உனக்கு அதில் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன்னா உடனடியாக நீ அந்த பார்ட்னர் ஸ்வாப்ல இருந்து விலகிக்கலாம், உன்னை யாரும் கம்பல் பண்ண போறதில்ல அப்படின்னு மார்க்கு திட்டவட்டமாக சொல்ல, வேண்டாம் வெறுப்பா பால் தலையாட்டி வைக்கிறான். அந்த வீக்கெண்டும் வருது. வீட்டில இருந்து ஜூலியாவும் பவுலும் கிளம்புறாங்க. சப்போஸ் இந்த பார்ட்னர் ஸ்வாப்ல அவங்களுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா பவுல் ஒரு கோடு வேர்டை சொல்கிறான். இந்த கோடு வேர்டை நீ என்கிட்ட சொன்னேன்னா உனக்கு பிடிக்கல நான் புரிஞ்சுக்குவேன், நான் இந்த கோடு வேர்டை சொன்னால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம 2 பேரும் உடனடியாக அந்த இடத்த விட்டு விலகி வந்துடணும். ஜூலியாவும் அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறா. இந்த சீனில் டேனியல் வீட்டுக்கு 2 பேரும் வந்து சேர்றாங்க. இவங்கள மாதிரியே மனைவிகளை மாற்றிக்கிறதுக்காக அங்கே ஏகப்பட்ட கப்புள்ஸ் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. ஒரே கோலாகலமாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்த ஜூலியா ரொம்ப பரவசப்படுறா. இவங்க 2 பேர்த்து கூட தோல்ல கை போட்டு டேனியல் பேச ஆரம்பிக்கிறான். நான் ஜூலியா கூட கொஞ்சம் இன்டிமேட்டா பேசணும் அப்படின்னு பவுலை பார்த்து டேனியல் கண்ணடிச்சுட்டு, நீ இங்க இருக்கிற பெண்கள்ல உனக்கு யாரை பிடிக்குதோ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியாவை ஒரு கார்னருக்கு தள்ளிட்டு போயிடுறான். பவுலுக்கு ஒரே படபடப்பா இருக்கு. ஜூலியாவன் என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்னு. அவன் கண்ணெல்லாம் அவங்க 2 பேர்த்து மேலதான் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத படபடப்போட பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்றான். அந்த கோடு வேர்டை சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா ஜூலியா பாத்தீங்கன்னா புருஷனை கண்டுக்கவே இல்லை. அந்த பார்ட்டிக்கு வந்த உடனேயே டேனியல் கூட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டா. புருஷனை பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டா. அந்த சமயத்துல தான் நினான்னு ஒரு பொண்ணு பவுலை அப்ரோச் பண்றா. அந்த பொண்ணு பாட்டுக்கு வந்து பவுல் மேலேயே ஏற அவனுக்கு இது ரொம்ப அன்கம்ஃபர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறான். அதே சமயத்துல ஜூலியாவை பார்க்க வந்த வேனிசாவும் இந்த பார்ட்டியை பத்தின உன்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்க, எக்ஸலண்ட் அப்படின்னு கண்கள் விரிய ஜூலியா
அதை பற்றி விவரிக்கிறா. ரெஸ்ட் ரூம் போக வந்த பவுலை அங்கேயும் துரத்திட்டே அந்த நினாங்கிற அந்த பொண்ணு வந்துடுது. உள்ளே வந்த நினா, ஹேய் உன் ரன் மெஷின் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பவுலோட அந்த இடத்த டச் பண்ண, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு அங்கிருந்து வேகமாக கீழே வந்துடுறான். வந்ததோட மட்டும் இல்லாமல் வேற வேற ஆண்கள் கூட மிங்கிளாக இருந்த ஜூலியாவை தேடி கண்டுபிடிச்சு அந்த கோட் வேர்டை சொல்கிறான். எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன ஜூலியாவை வலுக்கட்டாயமாக அந்த பார்ட்டியிலிருந்து இழுத்துட்டு வந்துடுறான். ஜூலியா பயங்கரமாக குடிச்சு அந்த பார்ட்டியில் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கான்னு தெரியுது. நீ டேனியல் கூடவும் மற்ற ஆண்கள் கூடவும் ரொம்ப க்ளோஸாக நடந்துக்கிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு ஜூலியாவை பார்த்து கத்துறான். உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு பால், அதுதான் எதுவும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஜூலியா அவனை கிண்டல் பண்றா. வீட்டுக்கு வந்த பவுலும் அந்த பார்ட்டியை பத்தி மறக்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஜூலியா தொடர்ந்து அதை பத்தியே ரொம்ப வியப்பா பேசிட்டு இருக்கா. எனக்கு இப்ப சில ஃபேண்டசி தாட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நம்ம 2 பேரும் அதை இப்ப ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பவுல பார்த்து கேட்க, ஏற்கனவே மனசுடைஞ்சு போன பவுல் இன்னைக்கு எதுவும் பேச வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம், படுத்து தூங்கு அப்படின்னு ஜூலியாவை பார்த்து கத்துறான். ஆனா ஜூலியாவோ அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றா. நம்ம ஃபேண்டசி ஏதாவது பண்ணலாம் பவுல் வா அப்படின்னு அவனை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. எப்படி ஒழுக்கமா இருந்த மனைவி இப்போ செக்ஸுங்கிற அந்த பேய்க்கு அடிமையாகி இப்படி மாறிட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். மறுநாள் பழையபடி அவங்க வேலையில அவங்க பிஸி ஆயிடுறாங்க. ஆஃபீஸ்ல இருந்த பவுலை தேடி மார்க் கோபமா வரான். எதுக்காக அந்த மேகசினுக்கு நேற்று நான் இல்லாமல் இன்டர்வியூ கொடுத்த பவுல் அப்படின்னு மார்க் கோபமாக கேட்க, நீ வெக்கேஷன் போயிட்ட, அதனால தான் அந்த மேகசினுக்கு நான் தனியாக இன்டர்வியூ கொடுத்தேன் அப்படின்னு பவுல் சொல்ல, அந்த இன்டர்வியூவை நீ நினச்சிருந்தா தள்ளி கூட வைக்கலாம், எல்லா புகழும் உனக்கு ஒருத்தனுக்கு தான் வந்து சேரணும் இல்லையா அப்படின்னு மார்க் கோபமாக கேட்க, இதோ பார் மார்க், தொடர்ச்சியாக நான் ஆப்ரேஷனில் பிஸியாக இருந்தேன், அன்னைக்கு விட்டால் அந்த இன்டர்வியூவுக்கு அடுத்தது எப்போ என்னால் ஷெட்யூல் கொடுக்க முடியும்னே தெரியல, அந்த கம்பல்ஷனுக்கு தான் நான் அந்த இன்டர்வியூவை அக்செப்ட் பண்ணேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மார்க்குக்கு பவுலோட வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை. பவுல் தன்னை ஓவர் ஷேடோ பண்ணுறதா மார்க் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பிஸியாக இருந்த மார்க்கை பார்க்கறதுக்காக அவன் பொண்டாட்டி வேனிஸா வரா. எதுக்கும் ஒத்து வராத பவுலை ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் வேனிஸா டைரெக்டாக வந்திருக்கா. புருஷங்கிட்ட சொல்லிட்டு பவுலை மட்டும் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வரா. காஃபி ஷாப்பில் 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேனிஸாவும் பவுல்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுறா, இந்த பார்ட்னர் ஸ்வாப்பு கண்டிப்பாக நடக்கணும், வெரைட்டியான செக்ஸு ஜூலியாவுக்கு வேணுங்கிறது எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, நான் என் புருஷங்கிட்டவும் பேசிட்டேன், உன் மனைவி ஜூலியா கிட்டவும் பேசிட்டேன், அவங்க 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஈகராகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பார்ட்னர் ஸ்வாப் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா உன்னோட பிடிவாதம் மட்டும்தான், இந்த வீக் ஒரு பார்ட்டி இருக்கு பவுல், என்னோட ரிக்வஸ்ட் இதுதான், அந்த பார்ட்டிக்கு நீ ஒரே ஒரு தடவை வா, உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் உன்னை கம்பல் பண்ண மாட்டோம் அப்படின்னு அஷ்யூர் பண்றா. ஈவினிங் வீட்டுக்கு வந்த பவுல் ஜூலியா மேல கோவப்படுறான். எதுக்காக வேனிஸாவை தூது விட்ட, கொஞ்ச நாளா நீ நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஜூலியா, ஒருவேளை மார்க் மேல உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதனாலதான் இதெல்லாம் பண்றியா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்கறான். அதுக்கு ஜூலியாவும் ரொம்ப கூலா, அப்படி ஒருவேளை அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா அவன் கூட படுத்து உனக்கு எப்பவோ துரோகம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஜூலியா சொல்ல, அந்த வீக்கெண்டு பார்ட்டிக்கு பவுல் ஜூலியா கூட வரான். பார்ட்டிக்கு வந்த ஜூலியாவை வேனிஸா கூட்டிட்டு போயிடுறா. மார்க்கும் பவுல் மட்டும்தான் இப்போ தனியாக கீழே இருக்கானுங்க. என் மனைவி எப்படி செக்ஸியா இல்லை அப்படின்னு மார்க் பவுலை பார்த்து கேட்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட ஒய்ஃபை பற்றி இப்படி தான் பேசுவியா அப்படின்னு பவுல் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பொண்டாட்டி உம்மடியில் இருப்பா, உன் பொண்டாட்டி எம் அடியில் இருப்பா, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல என்ன தப்பு, அதுக்காகத்தானே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு மார்க் ரொம்ப கேஷுவலாக சொல்ல, பவுல் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறான். அவனால் பொண்டாட்டியை அடக்கவும் முடியல, பொண்டாட்டிக்கு அடங்கியும் போக முடியல, இருதலை கொள்ளி எறும்பா தவிக்கிறான். 4 பேரும் டின்னர் டேபிளில் உட்காந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிற வரைக்கும் பழசையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பவுலும் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுறான். திடீர்னு அங்கே மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க. அவ்வளோதான், அடுத்த வினாடி மார்க்கும் பவுலோட பொண்டாட்டியான ஜூலியாவும் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்ளோஸாக ஒருத்தர் உரசிட்டு கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. வேனிஸா சும்மா இருப்பாடா, பிடிவாதமாக உட்காந்துருந்த பவுலை கையை பிடிச்சி இழுத்து அவளும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜூலியாவும் மார்க்கும் ரொம்ப இன்டிமேட்டாக க்ளோஸாக அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வேனிஸாவோட அப்ரோச்சும் பவுலோட மனசை மாற்றுது. கான்ஸ்டண்ட்டாக மார்க்கோட பொண்டாட்டியான வேனிஸாவோட உடம்பு பவுலோட உடம்புல பட இப்போ அப்படியே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயரும் பற்றிக்க ஆரம்பிக்குது. ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு வந்த அவங்க 4 பேரும் இப்போ அடுத்தவன் பொண்டாட்டி கூட ஒரே ரூமில் ஒட்டு துணி இல்லாமல் அவங்களோட ஆசைகளை தீர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜூலியா விதவிதமாக ஆசைப்பட்ட மாதிரி மார்க்கும் அவளை திருப்திப்படுத்துகிறான். வேனிஸா ஆசைப்பட்டபடியெல்லாம் பவுலும் இப்போ அவளை
ஆசையை தீர்த்து வைக்கிறான். ஒரு வழியா ஜூலியா எதிர்பார்த்தது அங்க நடந்து முடியுது. மறுநாள் காலையில என்னைக்கும் இல்லாத சந்தோஷமா பவுல் கார்டன்ல உட்கார்ந்துருக்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஜூலியா வரா. எந்த பார்ட்னர் ஸ்வாப் தனக்கு பிடிக்காது அப்படின்னு பிடிவாதமா பவுல் இருந்தானோ அதை பத்தியே பவுல் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நேத்து நடந்ததை நினைச்சு தான் ரொம்ப வருத்தப்படுறதா ஜூலியா பவுல் கிட்ட சொல்லிட்டு அழுகிறா. நான் தப்பு பண்ணிட்டேன் பவுல், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. என்ன உளர்ற அப்படின்னு பவுல் அதிர்ச்சி ஆகுறான். என்ன அந்த வேனிசா பிரெயின் வாஷ் பண்ணிட்டா, நான் அந்த வேனிசாவோட பேச்சில் மயங்கிட்டேன், எனக்கு இப்போ அது தப்புன்னு தோணுது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்துல பொண்ணு அங்க வர இவங்க பேசிட்டு இருந்த அந்த டாபிக் அப்படியே அப்ரப்டா முடிச்சுக்கிறாங்க. பொண்ணோட பர்த்டே பார்ட்டி வருதுன்னு அவ சொல்லியிருந்தா இல்லையா, அதுக்காக அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தங்கறதுக்காக அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்க ரொம்ப சந்தோஷத்துல இருந்த பவுலும் பொண்ணுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. சில நாட்களுக்கு அப்புறம் இந்த தடவை பவுல் ஜூலியாவை பார்ட்னர் ஸ்வாப்புக்கு சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். 4 பேரும் ஒன்னா டைனிங் போறாங்க. அந்த 4 பேர்த்துக்கு மத்தியில இன்னைக்கும் அந்த பார்ட்னர் ஸ்வாப் நடக்குது பவுல் வீட்டில். மறுநாள் காலையில பார்ட்டியை முடிச்சுட்டு வந்த பவுலோட பொண்ணு வீட்டு கதவை தட்டுறா. பவுல் தான் முதல்ல முழிக்கிறான். பொண்ணு வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டவன் வேற ஒரு ரூம்ல படுத்திருந்த மார்க்கையும் வேனிசாவையும் அவசர அவசரமா எழுப்பி பொண்ணு வந்த விஷயத்த சொல்ல பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கா. எல்லாத்துக்கும் கூட இவங்களும் சேர்ந்து அந்த பார்ட்டியை அன்னைக்கு என்ஜாய் பண்றாங்க. அன்னைக்கு கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வேனிசா ஒரு விஷயத்த ஜூலியா கிட்ட சொல்றா. அதாவது மார்க் வேனிசாக்கு துரோகம் பண்றதா வேனிசா ஜூலியா கிட்ட சொல்ல, மார்க் உன்னோட சம்மதத்தோட தானே பார்ட்னர் ஸ்வாப் பண்றான், அப்புறம் எப்படி உனக்கு துரோகம் பண்றான்னு நீ சொல்ற அப்படின்னு ஜூலியா வேனிசாவை பார்த்து கேட்க, இது வந்து பார்ட்னர் ஸ்வாப் இல்ல, அவன் மட்டும் தனியா யாரோ ஒரு பொண்ணு கூட அஃபையர்ல இருக்கான் அப்படின்னு வேனிசா சொல்றா. இந்த விஷயத்த கேட்ட உடனே ஜூலியாக்கு முகம் மாறுது. உடனடியா அவ புருஷன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, இங்க பார், இப்பதான் நம்ம 4 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, இதை பத்தி பெருசா நீ எடுத்துக்காத, அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஜூலியாவை சமாதானப்படுத்திடுறான். வேற ஒரு நாள்ல வேனிசாவும் ஜூலியாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அதாவது மார்க் யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஜூலியா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வேனிசா கேட்டிருப்பா. இன்னைக்கு நான் மார்க் கிட்ட 2ல் 1 கேட்ட போறேன், நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தானே இந்த பார்ட்னர் ஸ்வாப்புக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம். இப்போ அவன் மட்டும் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கிறத எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? ஸோ இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஜூலியா கிட்ட வேனிசா கேட்க, இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நம்மளுக்கு காமிப்பாங்க. அதாவது மார்க் கூட அஃபேர்ல இருக்கிறது வேற எந்த பொண்ணோ கிடையாது, ஜூலியா தான். உண்மையிலே இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கே ஷாக் ஆகுது. அவங்க தான் நினைச்ச நேரம் பார்ட்னரை ஸ்வாப் பண்ணிக்கலாம், அப்புறம் எப்படி ஜூலியா கூட அவன் தனியாக அஃபேர் வச்சுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு கூட அவன் செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவன் மேலே பைத்தியமாயிடுறாவோ. மார்க் வேனிசா கூட இருக்கிறத பார்த்து ஜூலியாவுக்கு பொறாமையாக இருக்குது. அதனால தான் மற்ற பார்ட்னருக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் இல்லீகலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறாங்க. என்னடா கதை இப்படி போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ரெஸ்டாரண்ட்டில் நடந்தது எல்லாத்தையுமே ஜூலியா மார்க்கு கிட்ட சொல்ல, இப்போ அவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது நம்ம இல்லீகல் அஃபேரை நம்ம முடிச்சுக்குவோம், வேனிசா என்ன ரொம்ப லவ் பண்ணுறா, பவுல் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், அதனால் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு அவங்க பேசி முடிவெடுத்து 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் அவங்க கெட்ட நேரம் பாருங்க, இவங்களோட அஃபேர் இப்போ வேனிசாக்கு தெரிஞ்சு போகுது. மார்க் ஒரு ரகசியமான ஃபோன்ல இருந்து தான் ஜூலியாவுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பான். அதை வேனிசா கண்டுபிடிச்சதால தான் இப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற அந்த இல்லீகல் அஃபேர் வேனிசாக்கு தெரிய ஆரம்பிக்க, வீட்டுக்கு வந்த வேனிசா ஜூலியா கிட்ட ரொம்ப எமோஷனலாக சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறா. முதல்ல பவுலுக்கு இதை நம்பவே முடியல. அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் படித்ததுக்கு அப்புறம் தான் உண்மை புரியுது. மனைவி தனக்கு துரோகம் பண்ணதை நினச்சி பவுல் ரொம்ப வருத்தப்படுறான். இதோட நம்மளுக்குள்ள இருக்கிற உறவை முறிச்சுக்கலாம் அப்படின்னு திட்டவட்டமாக அவன் ஜூலியா கிட்ட சொல்ல, நம்ம பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா, அவளுக்காக நம்ம ஒரே வீட்டில் இருக்கலாம், ஆனால் நம்ம 2 பேரும் புருஷ முண்டாட்டியாக வாழ வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே மார்க் வீட்டில் வேனிசா மார்க்கை ஏற்றுக்க மறுக்கிறா. இப்போ நீ இருக்கிற வீடு என்னோட வீடு, வீட்டை விட்டு போடா அப்படின்னு அவனை கழுத்தை பிடிச்சி தள்ளி கதவை சாத்திடுறா. ஹாஸ்பிட்டலில் மார்க்கும் பவுலும் இப்போ ஒருத்தர் கூட ஒருத்தர் சரியாக முகம் கொடுத்து பேசிக்கிறது இல்லை. அவங்க நட்புக்குள்ள ஒரு பெரிய விரிசல் விழ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஊருக்கு போறதுக்கு மார்க் முடிவெடுக்கிறான். இவங்க 2 பேரும் தான் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குல்ல, அந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையும் பவுல் கொண்டு வந்து மார்க் கிட்ட கொடுக்குறான். என் மேல உனக்கு எந்த அளவுக்கு பொறாமை இருந்திருக்கு அப்படின்னு என் மனைவி கூட சேர்ந்து நீ துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. இந்த அவார்டுகளுக்காகத்தானே நீ பண்ணின, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு பவுல் அவங்ககிட்ட கொடுக்க, எனக்கு உன் மேல எந்த விதமான பொறாமையும் இல்லை. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இவ்வளவு வருஷத்துல நீ ஜூலியா கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவ எதிர்பார்த்த
எதையுமே நீ கொடுக்கல, உன்னோட வேலையில மட்டும்தான் நீ ஃபோக்கஸாக இருந்த, ஜூலியாவுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதுல நீ கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கல. அதுதான் ஜூலியாவுக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. என் மூலமா அவ ஒரு ஆறுதல் தேடிக்கிட்டா. நீ உன்னோட ஈகோவை ஒழிச்சிட்டு ஜூலியா கூட சந்தோஷமா வாழ பழகு. அவளை மாதிரி ஒரு மனைவி உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு மார்க் சொல்கிறான். யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா பாருங்க. பவுலும் அதை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஜூலியாவுக்கும் நம்மளை விட்டா வேறு யாரும் கிடையாது, நமக்கும் ஜூலியா விட்டா வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ஜூலியாவை மன்னிச்சு மனைவியாக ஏற்றுக்கிறான். அதே சமயத்தில் இங்கே வேனிஸாவை எப்படியோ மார்க்கும் கன்வின்ஸ் பண்ண இப்போ அவளும் அவனை ஏற்றுக்கிறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு கப்புள்ஸும் ஏர்போர்ட்டில் சந்திச்சுக்கிறாங்க. வேனிஸா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அதே சமயத்தில் பவுலும் ஜூலியாவும் ஹனிமூனுக்காக பாரிஸ் போகிறதா சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, இந்த படத்தோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.